கை கால் செயல்பாடுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். மூளையும் மனமும் சுவாசமும் எவ்வாறு இயங்குகின்றதோ அதேபோல் தன்னுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளுக்கு ஆட்படாமல் உணர்வு வாழ்வாராக இருந்தால் அடுத்ததாக பொறாமை உணர்வு எங்களுக்கு உள்வாங்காமல் விட்டோம் என்றால் அந்த தியாகம் வரும். பொறாமைக்கு மறந்து தியாகம். அந்த தியாக நிலையிலேயே தன்னை அர்ப்பணித்து தனக்காக மட்டுமில்லாமல் தன் சமூகத்துக்குமாகவும் அர்ப்பணிக்கும் தியாகம் ஏற்பட்டால் அவர் நீண்ட ஆயுளோடு எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய பரிபூர்ண நிலையை உருவாக்குவார்கள். இதற்கு எடுத்துக்காட்டு வள்ளலார். அவர்களால் அந்த வழியில் பின்பற்றுவோமாக இருந்தால் நாம் நிச்சயமாக நோயின்றி சுகமாக வாழலாம். மனிதன் நெடுநாள் வாழ்வதற்கு அன்பு, அமைதி, ஆனந்தமாக இருக்க வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.